வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். சினிமா துறையுலகில் மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை பகுதியினூடாக பார்க்கலாம். கவின் நயன்தாரா நடித்துள்ள ஹாய் திரைப்படத்தின் ட்ரெய்லர் நேற்றைய தினம் வெளியானது. அறிமுக இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் நடிகர்கள் கவின் மற்றும் நயன்தாரா இணைந்து நடித்துள்ள இந்த படத்தினை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவனின் ரவுடி பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன. இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் மறைந்த நடிகர் பாக்யராஜ், நடிகர்கள் பிரபு, ராதிகா சரத்குமார், டி.வி. கணேஷ் போன்றவர்கள் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 14 வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்த நிலையில் சில காரணங்களுக்காக வெளியீட்டு திகதி தள்ளி போனது. ஆகையால் வரும் ஆகஸ்ட் மாதம் 28 படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் நேற்றைய தினம் வெளியாகியுள்ளது. மேலும் தணிக்கை வாரியம் இத்திரைப்படத்திற்கு US சான்றிதழ் வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் சாய் அபியங்கரின் ரதிமா ஆல்பத்தின் பாக்யஸ்ரீ போர்ஸ் நடித்துள்ளார். இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் சில மாதங்களுக்கு முன்பு பவளமெல்லி என பெயரிடப்பட்ட தன் 5வது இசை ஆல்பத்தை வெளியிட்டார். இதில் ஜோடியாக கயாடு லோஹார் நடிக்க ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து சாய் பாடியிருந்தார். இப்பாடலும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் யூடியூபிலும் 28 கோடி பார்வையாளர்களை கடந்தது. திரை இசையிலும் ஆல்பம் பாடல்களிலும் சாய் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருவது ரசிகர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தன்னுடைய 6வது ஆல்பம் பாடலுக்கு சாய் ரதிமா என பெயரிட்டுள்ளார். மேலும் இப்பாடல் இந்த வார இறுதியில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் உருவான கலீஃபா கலவையான விமர்சனங்களையே பெற்று வருகிறது. நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் உருவான புதிய ஆக்ஷன் திரைப்படமான கலீஃபா ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நேற்றைய நாள் திரையரங்குகளில் வெளியானது. டர்போத் திரைப்படத்தை இயக்கிய வைசாக் இப்படத்தை இயக்க ஜேக்ஸ் விஜய் இசையமைத்துள்ளார். தங்க கடத்தலை பின்னணியாக கொண்டு நாயகனுக்கும் கேங்ஸ்டருக்குமான கதையாக உருவான இப்படத்தின் டீசர் ட்ரெய்லர் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் மோகன்லாலும் நடித்துள்ளதால் ரசிகர்கள் ஆவலுடன் நேற்றைய வெளியீட்டை கண்டனர். ஆனால் கதையாக இப்படம் பழைய பாணியில் இருந்ததாகவும் ஆக்ஷன் காட்சிகளில் எந்த புதுமையும் இல்லை என்றும் பிருத்திவிராஜ் ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர். மேலும் 2ஆம் பாதி சண்டை காட்சி நன்றாக இருந்ததாகவும் மோகன்லால் வருகை திரைக்கதை சொதப்பலால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் கூறுகின்றனர். இதனால் கலவையான விமர்சனங்களே கிடைத்திருப்பதால் ஓணம் வெளியீட்டில் பெரிய தாக்கத்தை கலீஃபா ஏற்படுத்தாது என்றே தெரிகிறது. பிருத்திவிராஜ் நடிப்பில் இறுதியாக வெளியான விலாயத் புத்தா மற்றும் ஆய் நோபாடி ஆகிய திரைப்படங்கள் வணிக வெற்றியை பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மறைந்த பின்னணி பாடகி ஆஷா போஸ்லோவின் நினைவு நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ளவிருப்பதாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அறிவித்துள்ளார். இந்திய திரையுலகில் பழம்பெரும் பின்னணி பாடகியான ஆஷா போஸ்லே கடந்த ஏப்ரல் 12 மாரடைப்பால் காலமானார். இவர் 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்துள்ளார். 80 ஆண்டுகளுக்கு மேலாக அவரின் கலை பயணம் நீடித்தது. இந்த நிலையில் ஆஷா போஸ்லேவின் நினைவை போற்றும் வகையில் அவரது இசை பயணத்தையும் இசை உலகில் அவரது பங்களிப்பையும் போற்றும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கமலஹாசன், ஷாருக் கான், சல்மான் கான் கலந்து கொள்ளும் நிலையில் தற்போது ரஜினிகாந்தும் கலந்து கொள்ளவிருப்பதாக AR ரஹ்மான் கூறியுள்ளார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ரஜினிகாந்திற்கு அவர் நன்றியும் தெரிவித்துள்ளார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் AR ரஹ்மான் கூறியிருப்பதாவது: கோடிக்கணக்கான ரசிகர்களால் நேசிக்கப்படும் ஒரு லெஜெண்ட் மற்றும் ஒரு லெஜெண்டை கௌரவிப்பது உண்மையிலேயே சிறப்பான தருணமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஜினியின் சந்திரமுகி படத்தில் கொஞ்ச நேரம் பாடலை ஆஷா போஸ்லே தான் பாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா நடிப்பில் உருவான அவரது 47வது திரைப்படத்தின் முதல் போஸ்டர் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது.
சூர்யா தன்னுடைய 47வது படமான இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படத்திற்கான படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் அண்மையில் முழுமையாக படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக வீடியோ வெளியிட்டு அறிவிக்கப்பட்டது. நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சூர்யா 47 திரைப்படத்தின் சிறப்பு போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டனர். மேலும் இப்படத்திற்கு சீனு என பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை இந்த ஆண்டு இறுதியில் திரைக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக நடிகர் சூர்யா தெரிவித்திருந்தார். அதனால் தீபாவளி வெளியீடாக வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இப்படத்தின் முதல் பெயர் போஸ்டர் இம்மாத இறுதிக்குள் வெளியாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கருப்பு, விஸ்வநாதன் சன்ஸ் என அடுத்தடுத்த வெற்றிகளை சூர்யா கொடுத்திருப்பதால் ஹேட்ரிக் வெற்றிக்காக அவரது ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ரஜினி நெல்சன் கூட்டணியில் உருவாகியுள்ள ஜெயிலர் 2 படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான அல பொலலோ பாடல் நேற்று வெளியாகியுள்ளது, அதாவது இன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த பாடலின் முதல் ப்ரமோ பாடலை தொடர்ந்து இரண்டாவது ப்ரமோ வீடியோவும் வெளியாகியுள்ளது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஜெயிலர். ரம்யா கிருஷ்ணன், மிர்னா விநாயகன், வசந்த் ரவி உள்ளிட்ட பலரும் நடித்திருந்த இத்திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. அனிருத் இசையமைத்திருந்தார். ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இப்படம் உலகளவில் ரூபாய் 600 கோடிக்கு மேல் வசூலித்ததாக கூறப்பட்டது. ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது அதன் இரண்டாம் பாகமான ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகி வருகிறது. மீண்டும் ரஜினிகாந்த் நெல்சன் திலீப் குமார் கூட்டணி இணைந்துள்ளதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகரித்துள்ளது. முதல் பாகத்தை போலவே இரண்டாம் பாகத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் முக்கிய கேமியோ கதாபாத்திரங்களில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரம்யா கிருஷ்ணன், பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, சந்தானம், சுராஜ், வெஞ்சமூடு, யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு தமிழகம், கேரளா, கர்நாடகா, கோவா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று தற்போது படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. ஜெயிலர் 2 படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான அலா பொலேலோ என்ற பாடல் இன்று வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அனிருத் இசையமைத்து பாடியுள்ள இந்த முதல் பாடலின் முதல் ப்ரோமோ வீடியோ நேற்று முன்தினம் வெளியாகி பாடலின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்தது. அதனைத் தொடர்ந்து அலா பொலேலே பாடலின் இரண்டாவது ப்ரோமோ வீடியோவையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவில் நடிகை பூர்ணா சிறப்பு தோற்றத்தில் நடனமாடியுள்ளார். ஜெயிலர் முதல் பாகத்தில் நடிகை தமன்னா காவாலா பாடலுக்கு நடனமாடியிருந்தார். அப்பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அதேபோல் பூர்ணாவின் நடன அசைவுகள் கவனிக்க வைப்பதால் இப்பாடல் நடிகர் பிரபாஸ் நடித்து வரும் பௌசி படத்தின் போஸ்டர் வெளியாகியுள்ளது. போரினால் சிதைந்த ஒரு சூழலுக்குள் அழைத்து செல்லும் வகையில் வெளியாகியுள்ள இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக திகழும் பிரபாஸ் நடிப்பில் கடைசியாக தி ராஜாசா படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களையே பெற்றது. பிரபாஸ் தற்போது சீதாராமம் படத்தின் இயக்குனர் ஹனு ராகபவுடி இயக்கத்தில் பௌசி படத்தில் நடித்து வருகிறார். 2 பாகங்களாக இந்த படம் தயாராகிறது. இதில் இமான்வி, அனுபம் கெர், மிதுன் சக்கரவர்த்தி, ஜெயபிரதா உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் டி சீரிஸ் சார்பில் நவீன், எர்னேனி, ரவிசங்கர், பூஷன் குமார் ஆகியோர் தயாரித்துள்ளனர். மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி வரும் பௌசி திரைப்படம் அதிரடி ஆக்ஷன்கள் மற்றும் காதல் கலந்த கதைக்களத்தில் உருவாகி வருகிறது. பிரபாஸின் மாறுபட்ட தோற்றமும் ஹனு ராகபவுடியின் உணர்வு பூர்வமான திரைக்கதையும் இப்படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இப்படத்திற்கு சுதீப் சட்டர்ஜி ஒளிப்பதிவு செய்கிறார். விஷால் சந்திரசேகர் இசையமைக்கிறார். சமீபத்தில் இந்த படத்தின் போஸ்டர் வெளியானது. போரினால் சிதைந்த ஒரு சூழலுக்குள் அழைத்து செல்லும் வகையில் வெளியாகியுள்ள இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த காட்சி வன்முறை நிறைந்த ஒரு வரலாற்று சம்பவத்தின் மத்தியில் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதனின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. நமது நாளைக்காக போராடிய ஒவ்வொரு பௌசியின் வீரத்திற்கும் தலை வணங்குகிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌசி திரைப்படம் டிசம்பர் 3ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வருகிறது. இந்த படத்தை தியேட்டர்களில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் ஓம் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் நிலையில் அவரை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷ் வித்தியாசமான கதைக்களங்களை தேர்வு செய்து தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். இவர் தற்போது அமரன் திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் ஓம் படத்தில் நடித்து வருகிறார். வண்டர்பார் பிலிம்ஸ் மற்றும் ஆர்டெக்ஸ் ஸ்டுடியோஸ் இணைந்து இப்படத்தை தயாரித்து வருகின்றனர். ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவாகி வரும் இத்திரைப்படத்தில் ஸ்ரீலீலா மற்றும் சாய் பல்லவி கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். மேலும் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் மம்முட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். பாலிவுட் நடிகர் நஸ்ருதீன் ஷாவும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நஸ்ருதீன் ஷா தமிழில் நடிப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் வெளியான ஓம் படத்தின் டைட்டில் போஸ்டர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் இப்படம் வருகிற அக்டோபர் 16 உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படத்தின் பணிகளை விரைவில் முடிக்க படக்குழுவினர் தீவிரமாக படப்பிடிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் திருவண்ணாமலை கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அங்கு நடிகர் தனுஷை நேரில் காணவும் அவரது படப்பிடிப்பு காட்சிகளை பார்க்கவும் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். தனுஷை சந்தித்த அவரது ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க முயன்றனர். ஆனால் அந்த சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் சினிமா நியூஸ் நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.